அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நேரலைக்கான கேள்வி பதில் முன்னரே ஒளிப்பதிவு செய்யப்பட்டு முடிக்கப்பட்டு விட்டது. இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான செய்திகளை அறிவிக்க வேண்டி இருந்த காரணத்தினால் அந்த 3 செய்திகளையும் தனிப்பதிவாக உங்களுக்கு நேரலைக்கு முன்னால் வெளியிடுகிறோம். இது முடிந்த பிறகு வழக்கம் போல் நேரலையை நீங்கள் பார்க்கலாம். இதில் மாணவர்கள் 10ஆம் கிளாஸ் படித்த மாணவர்கள், 12ஆம் கிளாஸ் படித்த மாணவர்கள் அடுத்து என்ன குரூப்பை தேர்ந்தெடுக்கலாம், என்ன படிப்பை தேர்ந்தெடுக்கலாம், எங்கே தேர்ந்தெடுக்கலாம், அந்த விவரங்களில் போதுமான தெளிவு இல்லாமல் குழப்பத்தில் இருக்கிற ஒரு காரணத்தினால் அவர்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக வேண்டி என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம் என்கிற ஒரு நிகழ்ச்சியை என்டிஎஃப்-உடைய மாநில தலைமை அலுவலகத்தில் வைத்து நடத்த இருக்கிறோம். மே மாதம் 31ஆம் தேதி சனிக்கிழமை இந்த நிகழ்ச்சி நடைபெறும். காலை 9 மணியிலிருந்து பகல் 1 மணி வரைக்கும் இந்த நிகழ்ச்சியில் அந்த விஸ்டம் அகாடமியுடைய பொறுப்பாளர் சித்திக் அவர்களும் அவரை சார்ந்த அறிஞர்களும் இந்த மாணவர்கள் எங்கே படிக்கலாம், என்ன படிக்கலாம் என்பதற்குரிய வழிகாட்டுதலை உங்களுக்கு வழங்குவார்கள். இப்படி வரக்கூடிய மாணவர்கள் தங்களுடன் ஒரு பொறுப்பாளரை அழைத்து வரலாம். ஒரு மாணவிகளும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாம். இப்படி வரக்கூடியவர்கள் பதிவு செய்தவர்கள் மாத்திரம்தான் அனுமதிக்கப்படுவார்கள். நீங்கள் முன்கூட்டியே உங்களுடைய வருகையை எங்களுக்கு பதிவு செய்து விட வேண்டும். பதிவு செய்வதற்குரிய நம்பர் என்னன்னு சொன்னால், நம்ம மாநில செயலாளர் ஷானவாஸ் இருக்கார், அருகில் இருக்கிறாரு, அவருடைய நம்பரை உங்களுக்கு தருகிறோம். அந்த எண்ணுக்கு நீங்கள் பதிவு செய்து, நான் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறேன், நான் மட்டும் கலந்து கொள்கிறேன், என்னோடு ஒரு பொறுப்பாளர் வருவார் அப்படிங்கிற விவரத்தை சொன்னால் தான் நாங்கள் அன்று பகல் உணவுக்கு ஏற்பாடு செய்வதற்கு வசதியாக இருக்கும். அதன் காரணமாக இந்த நம்பரில் 9952514666 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ தொலைபேசி மூலமாகவோ பேசி உங்களுடைய வருகையை உறுதி செய்து பதிவு செய்து கொள்ளுங்கள். இதில் தமிழகத்தில் எந்த பகுதியிலிருந்து வேண்டுமானாலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாம். அவரவருடைய போக்குவரத்து செலவில் இதை கலந்து கொள்ள வேண்டும். இது ஒரு முக்கியமான அறிவிப்பு. அடுத்து 2வது அறிவிப்பு என்னவென்று சொன்னால், சென்ற வருடம் தமிழகம் தழுவிய கோடைகால சம்மர் வகுப்பை நம்ம திருச்சி மாநகரில் நடத்தினோம். ஏராளமான நூற்றுக்கணக்கான மாணவர்கள் இதில் கலந்து கொண்டு பயன்பெற்றார்கள். அந்த நிகழ்ச்சியை இந்த வருடம் நடத்தவில்லையா என்று பலரும் ஆர்வத்தோடு கேட்கிற காரணத்தினால் அது குறித்து ஒரு விளக்கத்தை சொல்ல வேண்டியிருக்கிறது. அந்த நிகழ்ச்சி நம்ம எப்படி நடத்தணும் என்று சொன்னால், 5ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒன்றாக சேர்த்து வைத்து ஒரே பாடத்தை தான் எல்லாருக்கும் நடத்துவோம். துவாக்கள் மரணம் என்று சொன்னால் 5ஆம் வகுப்புக்காக தான், 6ஆம் வகுப்புக்காக தான், 10ஆம் வகுப்புக்காக தான், எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான விஷயங்கள் தான். தொழுகை பயிற்சி என்றால் ஒரே மாதிரியாக தான் அந்த நிகழ்ச்சி நடத்தணும். அப்படி நடத்தி இருக்கக்கூடிய நேரத்தில் இப்போது மாணவர்கள் இந்த வருடம் சேர்த்தோம் என்று சொன்னால், சென்ற வருடம் படித்த அதே மாணவர்கள் தான் திரும்ப வருவாங்க, அதே பாடத்தை தான் திரும்ப படிக்க வேண்டியிருக்கும். 5ஆம் வகுப்பு மாத்திரம்தான் புதிதாக இருப்பார்களே தவிர 6ஆம் வகுப்பில் உள்ளவர்கள் 5ஆம் வகுப்பில் படித்த பாடத்தான் இப்போ திரும்ப படிப்பாங்க. 7ஆம் வகுப்புக்கு வர்றவங்க 6ஆம் வகுப்பில் உங்களுக்கு படித்த பாடத்தான் திருப்பி படிப்பாங்க. அதையெல்லாம் கருத்தில் கொண்டு இதில் மாணவர்கள் இது சென்ற வருடம் அளவுக்கு போதிய அளவுக்கு வரமாட்டார்கள் என்று நாங்கள் கணித்து என்ன செய்கிறோன்னு கேட்டால், இந்த நிகழ்ச்சியை 2 வருடத்துக்கு ஒருக்கா நடத்துவது என்ற ஒரு முடிவின் அடிப்படையில் இந்த வருடம் அதை நிறுத்தி தள்ளி வைத்திருக்கிறோம். அடுத்த ஆண்டு என்ன செய்வோம்னு கேட்டால், இந்த மாநில தழுவிய அந்த சம்மர் வகுப்பு இன்ஷா அல்லாஹ் நடத்தப்படும். இது ஒரு தகவலாக சொல்லிக் கொள்கிறோம். அடுத்து இந்த நிகழ்ச்சியை ஒவ்வொரு கிளைகள்லையும் உள்ளூர் மக்களுக்காக நீங்கள் நடத்த வேண்டும். இந்த சம்மர் நல்ல வாய்ப்பு. பள்ளிக்கூடம் இல்லாமல் ஓய்வாக அந்த மாணவர்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் தொழுகை முறை ரொம்ப பாட வேண்டியதில்லை, எப்படி தொழுவணும், என்னென்ன துவாக்கள் ஓதணும், இந்த மாதிரியான விஷயங்களை கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி நீங்கள் ஒரு 10 நாள் 5 நாள் என்று உங்களுடைய ஊரில் உள்ள கிளைகளிலேயே இந்த சம்மர் வகுப்பு நடத்தினால் அது மாணவர்கள் மார்க்கத்தோடு இணைந்து பயணிப்பதற்கு வசதியாக இருக்கும். அதை ஒவ்வொரு கிளையிலையும் மாவட்ட அளவிலேயோ கிளை அளவிலோ நடத்தி கொள்ளுங்கள். மாநில அளவிலான அந்த சம்மர் வகுப்பு இந்த வருடம் நம்ம நடத்தவில்லை. இது 2வது அறிவிப்பாக செய்து கொள்கிறோம். 3வது அறிவிப்பு என்னவென்று சொன்னால், மே மாதம் 11ஆம் தேதி என்று கோவையில் ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு அங்குள்ள என்டிஎஃப் கிளையின் சார்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள்.
அந்த ஏற்பாடு செய்த முக்கிய நோக்கம் என்று சொன்னால், இந்த வக்ஃபு திருத்த சட்டம் வந்த பிறகு அந்த சட்டத்தில் உள்ள என்னென்ன விஷயங்கள்லாம் நம்மளை பாதிக்கும் என்று விரிவான முறையில், விளக்கமான முறையில் மக்களுக்கு வைக்கப்படவில்லை என்ற ஒரு காரணத்தினால், அது குறித்து A to Z முழு விவரங்களையும், என்னென்ன சட்டத்தை திருத்தி இருக்கிறாங்க, அதில் என்னென்ன வகையில் நமக்கு பாதிப்பு ஏற்படும், அந்த விஷயங்களை எல்லாம் பூரணமாக விளக்குகிற ஒரு நோக்கத்தில் தான் அந்த வக்ஃபு திருத்த சட்டத்தில் உள்ள இஸ்லாத்தை முஸ்லீம்களுக்கு பாதகமான அம்சங்கள் என்கிற ஒரு விஷயத்தை விளக்குவதற்காக மே 11 ஞாயிற்றுக்கிழமை கோவையில் ஒரு பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அந்த பொதுக்கூட்டம் நடக்கிற இடம், மற்ற விவரங்களை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் அந்த மாவட்டத்தின் சார்பாக, கிளையின் சார்பாக உங்களுக்கு போஸ்டர்கள் மூலமாக, துண்டு பிரசுரம் மூலமாக, சமூக வலைதளங்கள் மூலமாக உங்களுக்கு விரிவான விளக்கங்களை உங்களுக்கு அனுப்பி தருவார்கள். அந்த கூட்டம் நடக்கிற தகவலை மாத்திரம் இப்போது உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, அடுத்து இன்னொரு முக்கியமான அறிவிப்பு இருக்கிறது. என்ன அறிவிப்பு என்று சொன்னால், மே 20 முதல் மே 30 வரை 10 நாட்கள். அந்த 10 நாட்கள் என்ன செய்கிறோம்னு கேட்டால், பேச்சாளர் பயிற்சி முகாம் தலைமையில் நடத்துகிறோம். மே 20லேருந்து 30 வரை 15 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்ட அனைவரும் இதில் கலந்து கொள்ளலாம். மாணவர்களாக இல்லாமல் இருக்கிறவங்க 15லேருந்து 40 வரைக்கும் வயசில் உள்ளவங்க இதில் கலந்து கொள்ளலாம். 10 நாட்களுக்கும் அவங்களுக்கு தேவையான நூல்கள், உணவுகள், மற்ற தங்கும் வசதிகள் எல்லாமே இலவசமாக செய்து கொடுக்கப்படும். போக்குவரத்து அவங்கள சேர்ந்தது, அவங்களுடைய செலவில் வர வேண்டும். மாநில தலைமையில் வைத்து இந்த பேச்சாளர் பயிற்சி முகாம் 10 நாட்களுக்கு நடத்தப்பட இருக்கிறது. இதன் மூலமாக நீங்கள் 4 பேருக்கு நல்ல விஷயங்களை சொல்லி மறுமைக்கு நன்மையை சேர்த்து கூட நல்ல வாய்ப்பு. உங்களுக்கும் மார்க்கத்தை சொல்லக்கூடியவர்களாக உருவானீங்க என்று சொன்னால், உங்கள் மூலமாக 10 பேர் நேர்வழி பெற்றாங்கன்னா உங்களுக்கு அதிக நன்மை கிடைக்கும். அப்படியான ஒரு சிறந்த ஒரு பணிங்கிற காரணத்தினால அந்த பேச்சாளர் பயிற்சி முகாம் என்பதை ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம். டேட்டு மே 20லேருந்து 30 வரைக்கும், வயசு 15லேருந்து 40 வயசு வரைக்கும். இதில் உணவு, மற்ற புத்தகங்கள், மற்ற எல்லாமே, தங்குமிடம் எல்லாமே இலவசமாக வழங்கப்படும். அப்போ இந்த நம்பரில் என்ன செய்யுங்க, உங்களுக்கு டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய நம்பரில் தொடர்பு கொண்டு இந்த பேச்சாளர் பயிற்சி முகாமுக்கு வரக்கூடியவர்கள் பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.